2024 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. இதுல பல முக்கிய விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிலவினாலும் அனைவரும் மிக பெரிய அளவுல எதிர்நோக்கி காத்திருந்த வருமான வரி தொடர்பான அறிவிப்பு தான். இதுல புதிய வரி முறையில இருப்போருக்கு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. வருமான வரி விதிப்புல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு மாத சம்பாதாரர்களிடையே எழுந்து வந்தது. இந்த நிலையில வருமான வரி விதிப்புல மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தனிநபர் வருமான வரி சலுகையில நிலையான கழிவு 70,000 இருக்க அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவிச்சாங்க. புதிய வருமான வரி முறையை பின்பற்றுவோருக்கான வரி நடைமுறை மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஆண்டுக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்குவோருக்கு வரி இல்லை. ஆண்டு வருமானம் 3லிருந்து 7 லட்சம் வாங்குறவங்க 5% வருமான வரி செலுத்தணும். அதே மாதிரி 7லிருந்து 10 லட்சம் வாங்குறவங்க 10%, 10லிருந்து 12 லட்சம் வாங்குறவங்க 15%, 12லிருந்து 15 லட்சம் வாங்குறவங்க 20%, 15 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க 30% வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சுமார் 4 கோடி சம்பளம் வாங்குறவங்க பலன் பெறாங்க அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் குறிப்பிட்டிருக்காங்க. புதிய வருமான வரி முறையின் அடிப்படையில உச்சவரம்பு மாறி அமைக்கப்படல அப்படிங்கிற போதிலும் அதற்கு அடுத்தடுத்த அடுக்குகள் மாறி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை வாங்குறவங்க 5% வருமான வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அது இப்ப 7 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 9 லட்சம் அப்படின்னா 10% கட்டணும். அதுவும் இப்ப 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 2 அடுக்குகள்ல வரும் சம்பளம் வாங்குறவங்க பெரிய அளவுல பலன் பெறுவாங்க. எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்த தனிநபர் வருமான வரி பட்ஜெட் அறிவிப்பு அனைவருக்கும் ஏமாற்றமாக அமைஞ்சிருக்குது.